ஜமதக்னி பிருகு முனிவரின் வம்சாவளியில் பிறந்த ஒரு மகா ஞானி. அவர் காட்டில் ஒரு ஆசிரமம் அமைத்து தவ வாழ்க்கை வாழ்ந்தார். ஆசிரமத்தில் காமதேனு எனும் தெய்வீக பசு இருந்தது. இது ஜமதக்னியின் தவத்தால் வந்தது. காமதேனு எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றும். அது உணவு, ஆயுதங்கள், செல்வம் எதையும் கொடுக்கும். இந்த பசு ஆசிரமத்தின் செழிப்புக்கு காரணமாக இருந்தது. கார்த்தவீரியன் வேட்டையாடி வந்து ஜமதக்னியின் ஆசிரமத்தில் ஓய்வெடுத்தான். ஜமதக்னி அவரை வரவேற்று காமதேனுவின் உதவியால் பெரிய விருந்து அளித்தார். ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு உணவு, பானங்கள், பழங்கள் கொடுக்கப்பட்டன. கார்த்தவீரியன் ஆச்சரியமடைந்து, இந்த பசு என்னுடையதாக இருந்தால் என் அரசு வலிமை பெறும் என்று நினைத்தான். அவன் ஜமதக்னியிடம், இந்த காமதேனுவை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான். ஜமதக்னி மறுத்து, இது என் தவத்தின் பலன், இதை தானம் செய்ய முடியாது என்றார். கார்த்தவீரியன் கோபமடைந்து வலுக்கட்டாயமாக பசுவை இழுத்துச் சென்றான். காமதேனு அழுது தனது கன்றுகளை உருவாக்கி போரிடுகன்றுகளை உருவாக்கி போரிட்டது. ஆனால் அரசனின் வீரர்கள் அவற்றை வென்றனர். ஆசிரமம் சிதைந்து கிடப்பதை பார்த்து தந்தையிடம் விசாரித்தார். ஜமதக்னி அனைத்தையும் கூறினார். பரசுராமரின் கண்கள் சிவந்தன. அவர் தனது கோடாரியை எடுத்து அரசனின் தலைநகரமான மாகிஷ்மதிக்குச் சென்றார். பரசுராமர் கதவை உடைத்து, அரசனே, நீ செய்த அநீதிக்கு தண்டனை இது என்று கூறி போருக்கு அழைத்தார். 1000 கரங்களால் ஆயுதங்களை எடுத்தான். போர் தொடங்கியது. பரசுராமரின் கோடாரி ஒவ்வொரு கரத்தையும் வெட்டியது. இரத்தம் ஆறாக ஓடியது. இறுதியில் பரசுராமர் அரசனின் தலையை வெட்டி அவரை கொன்றார். பின்னர் காமதேனுவை ஆசிரமத்துக்கு திருப்பிக் கொண்டு வந்தார். ஜமதக்னி மகிழ்ச்சி அடைந்தார்.